ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி பிளான் அட் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பெர்னார்ட் ஷா பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு எழுத்தாளர். அவரை பற்றின ஒரு கதை தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பெர்னார்ட் ஷா அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவருக்கு நெஞ்சு வலி மாதிரி அவர் ஃபீல் பண்ணார். உடனே என்ன பண்ணுறாரு, டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி, இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க அதுக்கு, இல்லை என்னால் வர முடியாது, ஏன்னா இங்கேயே பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்கள் கிளம்பி இங்கே வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பெர்னார்ட் ஷா சொல்கிறாரு, என்னால் சுத்தமாக எழுந்திரிக்கவே முடியல, என்னால் நடக்க முடியல, என்னால் ஒரு காஃபி போட்டு கூட குடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாரு, சரி நான் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வச்சிடறாரு ஃபோனை. கொஞ்சம் நேரம் கழித்து டாக்டர் வராங்க. மாடிப்படி ஏறி மேலே வராங்க. பட் ஏறி வரும்போது பார்த்திங்கன்னா, அவரால் மூச்சு கூட விட முடியல, ரொம்ப டயர்டாகிடுது, நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே சேரில் உட்காந்துடுறாரு. அப்போ பெர்னார்ட் ஷா ஓடி வந்து கேட்குறாரு, என்னாச்சு முடியலையா உங்களுக்குன்னதும், அவர் அப்படியே உடம்பு முடியாத மாதிரி அப்படியே சேர்லேயே உட்காந்துருக்காரு. உடனே பெர்னார்ட் ஷா என்ன பண்ணுறாரு, போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு டாக்டருக்கு. இந்தாங்க காஃபி குடிங்க, கொஞ்சம் பதட்டம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாரு. உடனே அந்த டாக்டர் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன செய்கிறாரு, காஃபியை பொறுமையாக குடிச்சிட்டு தன்னை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, ப்ரெஸ்கிரிப்ஷன் ஷீட் இருக்கு இல்லையா, டாக்டர் மெடிசன் எழுதி கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஷீட்டில் என்ன பண்ணுறாரு, ஃபீஸ் எழுதி கொடுக்குறாரு. உடனே பெர்னார்ட் ஷாவுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னங்க சார் இந்த மாதிரி பில்லு போட்டு கொடுக்குறீங்க, அமௌண்ட்டுக்கு எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு உடனே டாக்டர் சொல்கிறாரு, ஆமாம் என்னுடைய ஃபீஸ் நான் எழுதியிருக்கேன், எனக்கு நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு பெர்னார்ட் ஷா சொல்கிறாரு, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நான் தானே உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தேன், நான் தானே உங்களுக்கு பார்த்துக்கிட்டேன், உங்களுக்கு தானே உடம்பு முடியல, கடைசியில் நீங்கள் போய் எனக்கிட்ட ஃபீஸ் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே டாக்டர் சொல்கிறாங்க, என்கிட்ட ஃபோனில் நீங்கள் என்ன சொன்னீங்க, என்னால் எழுந்திரிச்சு நிற்கவே முடியலன்னு சொன்னீங்க, இப்போ எனக்காக எழுந்திரிச்சு நிற்கிறீங்க, என்னால் ஒரு காஃபி கூட போட முடியலன்னு சொன்னீங்க, இப்போது எனக்காக காஃபி போட்டு வந்து கொடுத்துருக்கீங்க, என்னால் கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியல அப்படின்னு சொன்னீங்க, பட் எனக்காக இவ்வளோ நேரம் நின்றுட்டுருக்கீங்க, அரை மணி நேரமாக, அப்போ நீங்கள் தானே எனக்கு ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாருங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அப்போது நமக்காக நம்ம ஒரு வேலையவோ, நம்மளுக்காக நம்மளை ஒரு செயலையோ செய்யும் பொழுது நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். நம்மளுடைய உடல் வலி நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தும். அதே நம்ம குழந்தைங்களுடைய படிப்புக்காக, நம்மளுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கைக்காக, நம்ம குடும்பத்துடைய பொருளாதார சூழ்நிலைக்காக நம்ம சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், படிக்கணும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் தாண்டி நம்மளால் ஜெயிக்க முடியும். இதை நீங்கள் எப்பயும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க. படிக்க முடியாதப்பெல்லாம் யோசிங்க, என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போது, இல்லை நம்ம வேலைக்கு போனால் தான் நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை உயரும், நம்ம பிள்ளைங்களுக்கு கேட்டதை வாங்கி கொடுக்க முடியும், இப்போ இருக்கிற வீட்டு கஷ்டத்துலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியும், இதை விட நல்ல வாடகைக்கு ஒரு நல்ல வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக முடியும். ஓகேங்களா? அதனால் எப்பயுமே நம்ம இருக்கிற நிலமையை கண்டு என்றைக்கும் பயந்துடாதீங்க. இதை விட நல்ல வாழ்க்கை நல்லது நமக்கு நிச்சயமாக அமையும். அது எல்லாமே நம்ம படிப்பால் மட்டும்தான் அமையும். ஓகேங்களா? அதனால் எப்பயுமே படிக்கும் பொழுது இந்த கதையை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. படிங்க, கண்டிப்பாக முடியும். முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. ஓகே? கண்டிப்பாக இந்த மாதம் எக்ஸாம் வரும், அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ.